ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஜெபித்து கொண்டு வருகிற, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எழுப்புதல் இந்தியாவில் இன்னும் ஆரம்பிக்கப்படலை, இன்னும் அது துவங்கலை. இத்தனை வருடங்களாக ஜெபித்தும் எழுப்புதல் வருவதற்கு என்ன தடையாக இருக்குது, ஏன் இன்னும் எழுப்புதல் வரலை அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயாக்கள் மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஃபைனல் கால் அப்படிங்கிற இந்த ஊழியத்தை வாயிலாக எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற மனுஷனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டனால அது நிமித்தமாக உண்டான தடைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எழுப்புதலுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய ரத்தம் பூமியிலே அதிகமாக சிந்தப்பட்டபடினாலே அந்த ரத்தத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை சிந்தின மனுஷனும் மேலேயும் அந்த சாபம் காணப்படுது. அந்த சாபத்தின் நிமித்தமாகத்தான் பூமியிலே வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வராமல் தாமதமாய் கொண்டிருக்கிறது. இது யாராவது நம்ம அறிந்திருக்கிறோமா? எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனையோ சம்பவம் நடக்குது. மனுஷனுடைய ரத்தம் பூமியிலே ஒவ்வொரு நாளும் திரளாக சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பேப்பர் தர நீங்கள் வாசித்து பாருங்க, நியூஸை நீங்கள் கேட்டு பாருங்க. இத்தனை பேர் இறந்து போனாங்க, இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க, இத்தனை பேர் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, இத்தனை பேர் கடத்தப்பட்டாங்க, பாலியல் பலாத்கார பாவம் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய செய்திகளை கேட்குறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மனுஷனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது நிமித்தமாக நாம் வசிக்கிற நம்முடைய இந்திய தேசம், இன்னும் சொல்லப்போனால் எழுப்புதல் வரப்போகிற, எழுப்புதலை அடைய போகிற நம்முடைய இந்திய தேசமானது சபிக்கப்பட்ட பூமியாய் காணப்படுது. அப்போ இப்படிப்பட்ட சாபம் நிறைந்த இந்த பூமியில எப்படி நன்மையான எழுப்புதலை கர்த்தர் பூமியில கொண்டு வர முடியும்? இதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். இந்த சாபம் நீங்கணும், இந்த சாபம் நீக்கப்பட்ட பிறகுதான் எழுப்புதல் உன் கையில் வந்து சேரும் அப்படிங்கிறதான் கர்த்தர் பேசுகிறார். வேதத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி என்னாகு புஸ்தகம் 35-33 வசனத்தில் நீ வாசித்து பார்த்தா, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம், அதாவது மனுஷனுடைய ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். எந்த ரத்தம் தெரியுமா? குற்றமற்றவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டா அது தேசத்தையே தீட்டுப்படுத்தும். அப்ப தீட்டுப்பட்டு போன ஒரு தேசத்துல, தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தேசத்துல எப்படி எழுப்புதல் வரும்? யோசித்து பாருங்க. அதனால தான் இன்னும் எழுப்புதல் வராமல் காணப்படுது. வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மனாசே, எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்த ஒரு மகன் மனாசே, அவன் தன்னுடைய தேசத்தை கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறான். அந்த 55 வருடங்களிலும் குற்றமற்றவருடைய ரத்தத்தை அதிகமாக சிந்தி இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? பாகாலை உண்டு பண்ணி அதை திருப்திப்படுத்தும்படிக்காக பலி செலுத்துறது, குழந்தைகளை பலி செலுத்துறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யம் நிலைத்து நிற்க அவன் என்ன செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தன் சொந்த குமாரனையை தீக்கடக்க பண்ணியிருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, தன் சொந்த பிள்ளையையே நரபலி கொடுத்திருக்கிறான். அப்போ அவன் குற்றமற்ற ரத்தம். அப்போ அந்த ரத்தம் ஆண்டவர்கிட்ட பேசும் இல்லையா? என்ன பேசும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னுடைய தகப்பனார் தன்னுடைய ஆட்சியை நிலைக்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சி நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக என்னை கொலை செய்தாரே, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட ரத்தம் ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசும்ல. மனுஷனுடைய ரத்தத்தில் தானே ஜீவன் இருக்குது. அப்ப அந்த ரத்தம் ஆண்டவர்கிட்ட பேசின உடனேயே கர்த்தர் என்னமா பண்ணுவார்? அந்த தேசத்தை நியாயம் தீர்ப்பார்ல, நன்மையை கொடுக்க மாட்டார்ல. அப்பதான் வேதத்தில் போட்டிருக்குது, அவன் வாழ்ந்த ஆட்சி செய்த 55 வருஷமும் நன்மையான காரியங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய ரத்தம் தீவிரமா அதிகமாக சிந்தப்பட்டு போச்சு. அப்ப ராஜா செய்தா மக்கள் என்ன செய்வாங்க? மக்களும் அதே போலதானே பாகாலுக்கு முன்னாடி போய் நின்று தீக்கடக்க பண்ணுவாங்க. மனுஷ ரத்தத்தை சர்வசாதாரணமாக அவங்க சிந்துவாங்க. எல்லாருடைய ரத்தமும் கூப்பிடும் ஆண்டவர்கிட்ட. அப்படி கூப்பிடும் போதுதான் என்னமாகும்? அந்த தேசத்தை தண்டனையால் கர்த்தர் என்னமா செய்வார்? இந்த தேசத்தை தண்டிப்பார். நன்மை வராது, தண்டனை தான் உண்டாகும். அதே போலதான் இந்த நாட்டிலே நம்முடைய தேசம் சின்ன பிள்ளை ரத்தம், பெண்களுடைய ரத்தம்,
அது மாத்திரமல்ல, குற்றமற்றவருடைய ரத்தம் பூமியில் அதிகமாக சிந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் தேசமானது தண்டனைக்குரிய ஒரு தேசமாக காணப்படுது. அப்போ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமி, தண்டனைக்குரிய ஒரு தேசம், இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் எப்படி நன்மையான ஒரு எழுப்புதலை கர்த்தர் பூமியில் கொண்டு வர முடியும்? இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் நமக்கு. இது இவெல்லாம் நீக்கப்பட்டு போனால்தான், நீக்கப்படும்படிக்கா நீ ஜெபம் பண்ணா தான் தண்டனை வராமல் இருக்கும், சாபம் நீங்கும், பிற்பாடு நான் சொன்ன அந்த எழுப்புதல் உன் தேசத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீங்க. தொடர்ந்து இந்த ஃபைனல் கால் டிவி மூலமாக இந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்க, ஜெபிங்க, சாபம் நீங்கும், எழுப்புதலை காண்போம். God bless you.